கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மை சம்பவத்தின் ஒரு பகுதி. தலைப்பு: வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி சிறுவனாக இருந்தபோது அவருடைய அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபித்த போதெல்லாம், வானத்துக்கும் பூமிக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறதே, இங்கிருந்து என் அப்பா ஜெபிப்பது பரலோகத்தில் இருக்கிற கடவுளின் காதில் விழுமா என்று நினைப்பாராம். பிற்காலத்தில் ஒரு நாள் அவருடைய சந்தேகம் தீர்ந்தது. அவர் வானொலியை கண்டுபிடித்தார். வானொலி நிலையத்திலிருந்து பேசினார். அவர் பேச்சை அவர் கண்டுபிடித்த வானொலியில் பல மைல் தூரத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அவர் சிந்திக்க துவங்கினார். ஒரு சாதாரண மனிதனாகிய நான் பேசுவதை சாதாரண மனிதர்கள் பல மைல் தூரத்திலிருந்து கேட்கிறார்கள். அப்படி இருக்க எனது தகப்பனார் மிகுந்த நம்பிக்கையோடும் உலகத்தை படைத்து காத்து வழி நடத்தி வரும் இறைவனோடு பேசுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதை நான் புரிந்து கொள்ளாதவனாகி விட்டேனே என்று எண்ணினாராம். பின்பு அவரும் தொடர்ந்து ஜெபிக்கலானார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரகத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறப்படுகிறது. சிந்திப்போமா? ஆமேன்.